திருச்சி மாநகராட்சி 10வது வார்டு பகுதியில் குடிநீரால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ள நிலையில் அப்பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு இருப்பதால் அதனை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை 65 வார்டுகள் உள்ளன. குறிப்பாக பரபரப்பாகவும் அதிக மக்கள் தொகை இருக்கும் போது உறையூர் பகுதியாகும். இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் நேற்று காலை லதா என்ற பெண்மணி இறந்துள்ளார். அதே போல முரளியின் மகள் 3 வயது மகள் பிரியங்கா என்ற ஒரு குழந்தையும் இறந்துள்ளது. அதே போல வயது மூப்பு காரணமாக மருதமலை என்ற ஒரு பெண்ணும் இறந்துள்ளார். இந்த நிலையில் இவர்கள் இறப்பிற்கு காரணம் அவர்கள் பெற்றோர் அவர்கள் உறவினர்கள் கூறும்போது குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக இறந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் இந்த குடிநீரால் இறக்கவில்லை, அருகில் ஒரு திருவிழா நடந்தது, அந்த பகுதியிலே இவர்கள் சாப்பிட்டதால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர். அதே போல குடிநீரை தற்போது ஆய்வுக்காகவும் எடுத்து சென்றுள்ளனர். மேலும் ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பகுதியிலே மாநகராட்சிக்கு தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குடிநீர் சரிவர வருவதில்லை, அது கலங்களாக வருகிறது. அதே போல பாதாள சாக்கடை பணியும் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியும் ஒரு மாதத்துக்கு மேலாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியிலே நேற்று இந்த 3 பேரும் ஒரே நாளில் உயிரிழந்ததால் அப்பகுதி மக்கள் ஆத்திரம் இந்த பகுதியிலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மாநகராட்சி ஊழியர்களும் பாதாள சாக்கடை அடைப்பு பணி எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இவர்கள் மருத்துவ முகாமும் இந்த பகுதியில் நடத்தி வருகின்றனர். நேற்று இரவிலிருந்து நடத்தி வந்தனர். தற்போதும் நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் காய்ச்சல் இருக்கிறதா, வயிற்றுப்போக்கு இருக்கிறதா என்று அதை அவர்களிடம் மாத்திரையும் கொடுக்கப்படுகிறது. மேலும் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் அவர்களிடம் நேர மருத்துவமனை கொண்டு சென்று அவர்களுக்கு குளுக்கோஸ் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை திருச்சி அரசு மருத்துவமனையில் 18 பேர் சிகிச்சை பெற்று வயிற்றுப்போக்கால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த குறிப்பாக நேற்று காலையில் 3 பேர் இதே பகுதியில் இருந்தால் அப்பகுதியில் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த 30க்கும் மேற்பட்ட அந்த அசம்பாத சம்பவம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த குழந்தை இருந்தது இவர்கள் மாநகராட்சி சார்பில் தெரிவித்தாலும் இந்த பகுதியிலே மாநகராட்சி ஆணையரோ மாநகராட்சி மேயரோ அல்லது இந்த பகுதி அமைச்சரும் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரும் வரவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக இந்த தற்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியிலே மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது. நான் பார்க்கலாம், வீடு வீடாக சென்று நடத்தினாலும் இந்த பகுதியிலே ஒரு இடத்துல உட்கார்ந்து வருவ மற்ற அனைவருக்குமே மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பு ஒரு சோகத்தை ஏற்படுத்தினாலும் இதற்கு தற்போது இந்த குடிநீர் சுத்தமாக வர வேண்டும். அதே போல கழிவுநீர் அதாவது சாக்கடை சுத்தமாக கழிவுநீர் கலக்குதா இல்லை அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.